இவ்வளவு இருக்கா? நெல்லுல 300 நெல்லா, சம்பாளம் 22. அவங்க இங்கிருந்து கீழே இப்படி தரையில் நடந்துக்கிட்டு நம்ம பார்க்குறோம். இங்கிருந்து பார்க்குறோம், ஓ பனைமரம், மாம்பழம், கொய்யா மரம், இது என்னது நெல், இது என்னதுப்பா புல், இது காப்பி தோட்டம், இது தேயிலை தோட்டம், இப்படி பார்க்குறோம். இவங்க எப்படி பார்க்கறது இல்லை, மேலே போயிடுறது. எங்க மேலே செயற்கைக்கோளுக்கு போய் கீழே பார்க்குறாங்க. மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, டங்ஸ்டனு, கனிமவளம், மணல், மேலே போய் கீழே பார்க்குறான். இங்கிருந்து போனது நிலாவில் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். 70 வருஷமாடா ஆராய்ச்சி. தண்ணி இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, காத்தும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, மனிதர்கள் வாழ முடியாதுன்ட்டா. ஆனா செவ்வாயினுடைய தென் துருவத்துல போய் நாங்க ஆராய்ச்சி பண்றோம். ஏண்டா உள்ளூர்ல போர்வெல் குழிக்குள்ள 13 அடியில விழுந்த குழந்தைய காப்பாத்த வக்கில்லையா, நிலாவின் தென் துருவத்துல போய் அவர் நிலாவின் இதெல்லாம் ஒரு நாடு, ஒரு நாடாடாது. போர்வெல் குளிக்கல மணப்பாறையில் சுதிச்சு நினைக்கிற ஒரு பையன் விழுந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நாள் போராட அல்லாடுறாங்க, ஐயோ அப்படின்னு. கடைசி என்னது, குழந்தை இறந்து போன குழந்தையுடைய பாதி உடம்பை மட்டும்தான் இவர்களால் எடுக்க முடிந்தது. உன்னோட கருவி இருக்கா? உலகம் முழுமைக்கும் மனித மலத்தை மனிதன் அள்ளக்கூடாது என்று எந்திரம் வந்துருச்சு. இங்க மழை பெஞ்சு மழைநீர் வடிகால் தண்ணி ஓடிச்சுன்னா தூய்மை பணியாளர் கிளவுஸ் கிடையாது, காலுறை கிடையாது, முகக்கவசம் கிடையாது, தலையுறை கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஒரு இந்த ரேடியேட்டர் மாதிரி ஒரு சட்டை 35 ரூபாங்க அந்த சட்டை. அதுல எவ்வளவு கமிஷன் வச்சாங்களா, பேதியில போவேன் அடிச்சிருப்பாங்க. 13 ரூபாய்க்கு வாங்கி 35 ரூபான்னு புள்ளி போட்டிருப்பாங்க. உலகத்துல 3 ரூபா 30 காசுக்கு கழுவ வேண்டிய கழிவறையும் 330 ரூபாய்க்கு கழுவிய ஒரே கேவலங்கட்ட, கேடுகட்ட, வெக்கங்கட்ட, மானங்கட்ட, ஈனங்கட்ட ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. லீலா பேலஸ் இருக்கு பாருங்க, சென்னையில பெரிய ஹோட்டல் லீலா பேலஸ். அப்புறம் வந்து நம்ம லீ மெரிடியன், தாஜ் கோரமெண்டல், இங்க கூட 100 ரூபாய்க்கு செலவாகாது. ஆனா சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய திருவிக்கா நகர், சென்னையினுடைய மெரினா, இந்த பகுதியில் கழிவறையை கழுவ 1000 கோடி. கல்லுல அடிச்ச, மண்ணுல அடிச்ச, பள்ளிக்கூடத்தில் அடிச்ச, மருத்துவத்தில் அடிச்ச, கழிவறையிலுமாடா அடிப்ப கருணாநிதி மகனே, கழிவறையிலுமா அடிப்ப, கழிவறையிலுமா நாட்டத்துல காசா? கேவலமா இருக்குங்க, பேசுறதுக்கு வெக்கமா இருக்கு. இதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்க வந்திருக்கிறோம். கோடி கனவு கண்டு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம், வெறி கொண்டு நிற்கிறோம். நாங்க வெறி கொண்டு வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது திராவிடம் என்கிற இந்த கோட்பாட்டை சுக்கு சுக்காக உடைத்து போட்டு, பெரியார் என்கிற போலி பிம்பத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி போட்டு, இந்த திராவிட மாடல் என்பது பொய்யான போலியான மாடல் என்று நொறுக்கி போட்டு மேலே ஏறி தமிழ் தேசிய பிள்ளைகள் சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்றி, இந்த கேடுகட்ட அரசியலை தூய்மையான அரசியலாக மாற்றி, காமராஜர் கண்ட ஒரு கனவை நிறைவேற்ற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கனவு கண்டு நிற்கும் பொழுது, மாலை போடாத, துண்டு போடாத, பட்டாசு வெடிக்காத, வாழ்க ஒழிக கோஷம் போடாத, மக்கள் மலையிலே நனைந்தால் மலையிலே நனைந்து, மக்கள் வெயிலே காய்ந்தால் வெயிலே காய்ந்து, 13 ஆண்டு காலமாக தொடர்ச்சியான போராட்ட களத்திலே நின்று, அணுகுலை போராட்டமா, மீத்தேனா, ஹைட்ரோ கார்பனா, பரந்தூரா, 8 வழி சாலையா, எல்லாத்துக்கும் போராடி போராடி சிறைக்கு சென்று வழக்குகளை வாங்கி வாழ்க்கையை தொலைத்து, இளமையை தொலைத்து ஒரு பெரிய கனவு கொண்டு நிற்கும் பொழுது கவுட்டைக்குள்ள வந்து அணில் பாஞ்சா எங்களுக்கு கோபம் வருமா வராதா? வருமா வராதா? அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? 3 கோடம் 30 கோடம் மாற்ற வேண்டியிருக்கு. 3 கோடு தடவி கொடுத்து விழுந்துச்சான், நாங்க சூடு போட வேண்டிய தேவை இருக்கு. இப்போ சூட்டு கம்பியில கோடு போட வேண்டிய அவசியம் இருக்கு. கொள்கையும் இல்லாம, கோட்பாடும் இல்லாம, தத்துவம் இல்லாம, சித்தாந்தம் இல்லாம, கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கையே இல்ல, அதான்டா என் கொள்கைன்றான். கொள்கையே இல்லைங்க, அதான் கொள்கை. என்ன பண்ண போறீங்க? 1967 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததோ, 1977 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததோ, அதே போல 2024 ஒரு ஆட்சி மாற்றம் வரும். சரி, 1967 எப்படி ஆட்சி மாற்றம் வந்துச்சு? அது 1967 அசுரபலமும் அதிகாரபலமும் கொண்டவர்களை, அது வரைக்கும் இருந்தவர்களை அண்ணா வீழ்த்தினார். அப்புறம் 1967 இருந்து 77 வரைக்கும் அசுரபலமும் அதிகாரபலமும் கொண்டவர்களை எம்ஜிஆர் வீழ்த்தினார். அப்புறம் அதனால 2 வரையும் தூக்கி பிடிச்சிருக்கோம். 1967 அசுரபலமும் அதிகாரப்படத்தோடு இருந்தது யாரு? காமராஜர். அந்த காமராஜரை வீழ்த்துறத பெருமையா சொல்றேன். அப்புறம் ஏன் காமராஜர் கொள்கை திறதா போட்டிருக்க? இப்ப எல்லாம் கேள்வி கேட்காத, திமுக பணம் வாங்கிட்டேன்.
சரிப்பா 1977 எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு சொல்றீங்க, அப்ப அவர் யாரை வீழ்த்தினாரு? திமுகவை வீழ்த்தினாரு. எனக்கு 1967 திமுக ஜெயிச்சதை கொண்டாடுனா இப்ப திமுக தோத்து போச்சுன்னு கொண்டாடுற இல்லங்க. அவர் அதிக பலமும் அதிகம் கருணாநிதி வந்துச்சு ஆட்சி, எம்ஜிஆர் வீழ்த்தினாரு, எம்ஜிஆர் வீழ்த்தின கொண்டாடுறோம். சரி, அசுர பலமும் அதிகார பலத்தில் இருந்தவங்களெல்லாம் நீ கொண்டாடுவேன்னா 2011 இருந்து 2021 வரைக்கும் அசுர பலமும் அதிகார பலத்தோடு இருந்த அதிமுகவை ஸ்டாலின் வீழ்த்துவாரு.